நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் ஓட்டு கேட்டு வரலாம் என தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலகையை வீட்டின் வெளியே வைத்து உள்ள கரூரின் பிரபல மருத்துவர். கரூர் பண்டரிநாதன் தெருவில் கடந்த 50 ஆண்டுகளாக மருத்துவமனை நடத்தி வரும் பிரபல மருத்துவர் மோகன் என்பவர் தனது மருத்துவமனையுடன் அமைந்துள்ள வீட்டு கேட்டில் ஓட்டு கேட்டு வருபவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலகையை தொங்கவிட்டுள்ளார். அந்த பலகையில் மாண்புமிகு வேட்பாளர்கள் அவர்களே, நீங்கள் நேர்மையானவரா? நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருவீர்களா? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவரா? வாக்குகளை விலை பேசாதவரா? மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் செயல் திட்டங்கள் உள்ளவரா? மக்கள் எளிதாக அணுகக்கூடியவரா? ஆம் என்றால் வாக்கு கேட்க வருக. டாக்டர் கே மோகன் என அச்சிடப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவர் மோகன் தெரிவித்தாவது: வாக்களிக்கும் பொதுமக்கள் மனசாட்சியுடன் நடந்து கொண்டு இலவசங்களுக்கும் 500, 1000க்கும் விலை போகாமல் நியாயமாக வாக்களித்தால் கட்டாயம் அரசியல்வாதிகளும் நியாயமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள். 5 வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் தேர்தல் நமது வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாக்களிக்க வேண்டும். இலவசங்களுக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு வாக்களித்தால் வருங்கால சந்ததியினர் குடிகாரர்களாகவும் கடன்காரனாகவும் மாறிவிடுவார். முதலில் வாக்களிக்கும் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மையாக வாக்களிக்க வேண்டும். நேர்மையான மனிதரை தேர்வு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி நடைபெறும் என தெரிவித்தார். வேண்டும் என்ற உந்துதலின் பேரில் இந்த விளம்பர பலகையை வைத்திருக்கிறேன். மக்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மனசாட்சி என்றால் யார் 500 ரூபாய் 1000 ரூபாய் மறுநாள் கொடுத்தார்கள் என்பது மனசாட்சி இல்லை. மனசாட்சி என்றால் அடுத்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை பற்றியோ நாட்டை பற்றியோ சிந்திக்காமல் 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டால் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு போட்டோம்னா ₹1.50 கூட வராது. இந்த ஒரு சிறிய தொகைக்காக நாம் நமது ஓட்டுகளை விற்பனை செய்வது, தவறாக பயன்படுத்துவது நாட்டுக்கு நல்லதில்லை. அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தகுதியானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும். மக்கள் நன்றாக இருந்தால் அரசியல்வாதிகளும் நன்றாக இருப்பார்கள். அதனால் 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்கன்னா மனசாட்சிப்படி ஓட்டு போடும். நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும். இல்லைன்னா அடுத்த தலைமுறை எல்லாம் கெட்டு போகும். ஒரு தேர்தலுக்கு ஒரு 50,000 பேர், ஒரு 50 லட்சம் பேருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் அந்த ஒருத்தர் கெட்டவராக இருந்தால் அந்த 50 லட்சம் பேரும் பொறுப்பு. தவறான ஆளை தேர்ந்தெடுத்ததற்கு 50 லட்சம் பேரும் பொறுப்பு. ஆகையால் யோசித்து ஓட்டு போடணும். உங்களுக்கு கொடுக்கும் காசு அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் முன்பணம் கொள்ளையடிக்க. இல்லை என்றால் அவங்க கொள்ளையடிக்கப்படுகிறதில் ஒரு சிறு பகுதி. இது நாட்டுக்கு நல்லதல்ல, அடுத்த தலைமுறைக்கு நல்லதல்ல. மக்களை குடியாரர்களாக்குவதற்கும் மக்களை ஏமாற்றி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுப்பதும் மிகவும் தவறு. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஓட்டு போடுவதற்கு முன்பு சிந்திக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. வேண்டிய கேள்விகள்: நீங்கள் நேர்மையானவரா? நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருபவரா? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவரா? வாக்குகளை விலை பேசாதவரா? மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் செயல் திட்டம் உள்ளவரா? மக்கள் எளிதாக அணுகக்கூடியவரா? ஆம் என்றால் வாக்கு கேட்க வருக என்று அனைத்து மக்களும் கேட்டால் அரசியல் களம் நல்ல நிலைக்கு மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உந்துதல் தான் இந்த விளம்பரம். கடந்த 55 வருடங்களாக டாக்டராக பணிபுரிந்து வருகிறேன். MD மோகன் என்று